இந்திய திரைப்படத்துறையை உலக அரங்கிற்கு எடுத்து சென்ற ஒரு மாபெரும் கலைஞர் சத்யஜித் ரே குறித்தான செய்திகளை இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்வோம். சத்யஜித் ரே ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, இவர் ஒரு எழுத்தாளர், இசையமைப்பாளர், ஓவியர் என பன்முக திறமை கொண்டவர். இவரது முதல் திரைப்படமான பதேர் பாஞ்சாலி 1955 வெளியானது. இத்திரைப்படம் இவருக்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது. பதேர் பாஞ்சாலி, அபாரத் ஜிதோ, அபூர் சன்சார் ஆகிய 3 படங்களும் அபு முத்தொகுப்பு என்று அழைக்கப்படுகின்றன. இவர் ஆவணப்படங்கள் உட்பட மொத்தம் 36 படங்களை இயக்கியுள்ளார். தனது படங்களுக்கு திரைக்கதை எழுதுவது, இசை அமைப்பது, விளம்பர சுவரொட்டிகளை வடிவமைப்பது என அனைத்து வேலைகளையும் இவரே முன்னின்று செய்வார். குழந்தைகளுக்காக புகழ்பெற்ற துப்பறியும் கதாபாத்திரமான பெலுடா மற்றும் அறிவியல் அறிஞர் பேராசிரியர் ஜோன்ஹூ ஆகியவற்றை சத்யஜித் ரே தான் உருவாக்கினார். சிறந்த ஓவியராகவும் எழுத்துரு வடிவமைப்பாளராகவும் திகழ்ந்தார். 1992 ஆண்டு வாழ்நாள் சாதனைக்காக கௌரவ ஆஸ்கார் விருது பெற்று நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை 1992 பெற்றார். இவர் 36 முறை இந்திய தேசிய திரைப்பட விருதுகளை வென்று கூடுதல் சாதனை படைத்துள்ளார். இன்றைய சான்றோர் சரித்திரம் நிகழ்ச்சியில் சத்யஜித் ரே நினைவுகளை போற்றி புகழ்வோம்.